நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு குழந்தை வந்து பொறக்கறதுக்கு 10 மாசமா ஆகும். ஆனா, அதே குழந்தை பொறந்து, நடந்து, எந்திரிச்சு வர்றதுக்கு ஒரு 1 1/2 வருஷம் ஆகும். அப்படி இருக்கும்போது, ஏன் ஏன்னு சொல்லக்கூடாது. அவரு பண்றாரு. அத பண்ணும்போது, நீங்க எல்லாம் சேர்ந்து ஆதரிக்கணும். நீங்க எல்லாம் ஆண்ட கட்சிங்க. அவரு இப்படித்தான் வந்திருக்காரு. வந்து எல்லாம் இந்த 3 மாசத்துல எல்லாமே கில்லி மாரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த இத நீங்க கரெக்ட் பண்ணிக்குங்க. ஏன் உங்களுக்கு வயித்தெரிச்சலு? நீங்க வைக்கலையா? நீங்க வைக்கலையா? நீங்க வைக்கலைங்க. அவர போயிட்டு இப்படி அசிங்கம், கிசிங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறீங்களே, இதெல்லாம் தப்புல்ல? நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்த போனது எதுக்கு நடத்த போனீங்க? தஞ்சையில் போய் நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த போனீங்க. நான் ஆர்ப்பாட்டம் நடத்தினா மேகாத அணைக்கு நடத்த போனேன். 130 வருஷமாக ஒன்றுமே பண்ண முடியாத இவர் 3 மாதத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதை நீங்கள் சாதனைன்னு நினைக்கிறீங்களா? என்ன நினைக்கிறீங்க? ஏன் இப்படி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவர் இங்கே 6 மாதத்தில் இறக்கி விடன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் கில்லி மாதிரி மறுபடியும் வருவார் அவர். ப்ரீவியஸாகவே நிறைய பேர் பேசியிருக்காங்க. உதயநிதி தான் ஃபஸ்ட்டுன்ற மாதிரி கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி நிறைய பேரை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா இதே இன்சிடெண்ட்டு அதே சிஎம் அதே ஆப்போனண்ட்டுக்கு ஒரு நடந்துச்சு. பேர் சொல்ல வரும்ல, இதே முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லோரும் கூப்பிட்ற வார்த்தை தான் அது. ஸோ அவங்க ஆப்போனண்ட் கட்சி தலைவரை ஆக்சுவலாக இதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதே தான் இப்பயும் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் மட்டும்தான் வேறு. அது முன்னாடி நடந்து டேரெக்டாக அவங்கள பற்றி தப்பாக பேசுறதுனால பண்ணது. இப்போ நடந்திருக்கிறது இன்டைரக்டாக இம்பேக்ட் ஆகிருக்கனால பண்ணியிருக்காங்க. ஸோ இது ப்ரீவியஸாக அவ்வளோ பெரிய தலைவரையே ஜெயிலில் போடும் போது இதை விட ரொம்பவும் கலவரம் நடந்துச்சு. பட்டு இது இப்போ அவரே காமெடியாக ஜன்னல் சீட்டில் உட்காந்துன்னு சிரிச்சுட்டு போகிறாரு, பண்ணுறாரு. ஸோ இது அவ்வளோ பெருசாக நம்ம பேசிக்க வேணாம். ஆக்சுவலி இது டூயிங் ஃபார் பப்ளிசிட்டி. ஏன்னா சோஷியல் மீடியாவில் ரிப்பீட்டடாக போட அதுதான் உங்களோட எய்மாகவே இருக்குது. ஒரு பெண்ணை ஒரு பெத்த தாய் மாதிரி நினைக்காம ஒரு அவமானப்படுத்தி பேசுனதுனால நேற்று அவர் ஆட்சிக்கு வந்ததுனால அவர் தூக்கி உள்ளே வைக்க கிடையாது. ஒரு பெண்ணை பேசுனதுனால அவர் வச்சார் உள்ள, அவரை கைது பண்ணார். இவங்க 2 பேரும் அரசியலில் அவங்க வாயால் இது வரைக்கும் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு அந்த ஒரு வார்த்தை வரல. அதை விட கொஞ்சம் விஜய் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நான் லஞ்சத்தை ஒழிக்கிறது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் தைரியமாக சொல்லி ஏதோ அந்த லஞ்சம் வாங்குறவங்கள நான் விட்டு கொடுக்க மாட்டேன், என் கட்சிக்காராக இருந்தாலும் மற்ற கட்சிக்காராக இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்றாரு. அதை கொஞ்சம் நான் வரவேற்கிறேன். புரியுதுங்களா? ஏதோ ஏற அளவுக்கு ஒரு காமராஜர் மாதிரி கொஞ்சம் நல்ல ஆட்சி பண்ணுவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுது. அந்த அளவுக்கு நம்பிக்கை அதை செஞ்சாருன்னா நல்லாயிருக்கும். வாயை திறக்கல அப்படின்றாரு. வாயை திறந்து அதில் என்ன கேட்டாங்கன்னா சட்டசபை விட்டு வெளியே போகிறாங்க. அது அவர் சொல்கிறது அது 100க்கு 100 உண்மை தான். அதனால் ஏதோ நல்ல நிர்வாகம் கொடுப்பார்னு நினைக்கிறேன். இவங்க அதுக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க. அது ரொம்ப தப்பு. ஏதோ அவர் நல்லது செய்வார். அவருக்கு ஜனங்களுடைய சப்போர்ட் இருக்குது. நான் மட்டும் இல்லை, பொதுவாக ஜனங்களுடைய சப்போர்ட் நிறைய இருக்குது அவருக்கு. இவங்களுடைய இது இனிமேல் எடுபடாது. எங்கள் தம்பிக்கு நாங்கள் அக்கா எங்கள் அக்காங்களை நீங்கள் எப்படி கேட்பேன்னு அவர் கேட்குறாரு. நியாயமா அது கேட்குறது தப்பு தானே? என்ன சொல்கிறீங்க? அது கேட்குறது தப்பு தானே? அதுமாரி எல்லாம் அவங்க அக்கா தங்கச்சி கேட்டால் அவங்க சும்மா இருப்பாங்களா? நீ ஆண்ட மாரி அவங்களும் ஆண்டுறாங்க. நீ 5 வருஷம் ஆண்ட அதுமாரி அவர் ஆண்டு முடிச்சு உன்னால் அவரால் முடியாமல் இருந்தால் நீ வாங்கிக்க தப்பு தானே சார்? கேட்கக்கூடாது இல்லை, அந்த வார்த்தை கேட்கக்கூடாது. இப்போ நீ பேசிட்டு போயிட்ட, உன் கூட இருக்கிறவங்க பேசிட்டாங்க. ஆனால் தப்பு யார் மேலே வருது? உன் மேலே தான் வருது. நீயா போய் கேளு. ஆட்சியில் நான் உட்காரேன், நானும் உன் கூட உட்காரேன், நீயே செய்ய அவரும் செய்யட்டும். 2 பேரும் ஒற்றுமையாக செய்யலாமே. இதில் என்ன இருக்குது சண்டை? நீயும் அண்ணன் நீ தம்பி 2 பேரும் ஒற்றுமையாக செய்யலாமே. அப்பா புள்ள நீங்கள் செய்கிறீங்க, அதுமாதிரி அவங்களும் செய்யட்டுமே. ஆட்சியில் வருது. இப்போ எல்லோரும் தான் வரேன்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ விஜய் மட்டும் வரேன்னு இல்லை, எல்லோரும் தானே வரேன்றாங்க. இப்போ ஒரு ஆள் வந்தவொடனே இப்போ பற்றி எல்லாருமே நானும் வரேன். அப்போ இப்போ என்கிட்ட பணம் இருந்தால் கூட நான் கூட வரலாம். அதுமாரி இல்லையே, என்ன பண்ணுறது? அதனால தான் எல்லோரும் இப்போ வரேன்றாங்க. இப்போ என்ன பண்ண முடியும்? இப்போ நீ தம்பி வந்துட்ட, நாங்கள் உட்கார வச்சிட்டோம், முடிஞ்சு போச்சு. தம்பி என்ன செய்யணும்னு சொல்லிட்டு செய்யட்டும். எங்களுக்கு இது கொடு, எங்களுக்கு அது கொடுன்னு நாங்கள் கேட்கல. நீ ஏன் எல்லாம் செய்கிறேன்னு சொல்லும்போது நாங்கள் கேட்க மாட்டோம். நான்லாம் ஓட்டு போடலை அவருக்கு. இருந்தாலும் கூட என்னுடைய சூழ்நிலை வேறு. என் பையன் இன்னைக்கு 17 வயசு. என் பையனுக்கு வேறு 5 வருஷத்துக்கு அப்புறம் இவர் எப்படி செயல்படுறான்னு பார்த்து மறுபடி நான் கரெக்டான கண்டினியூக்கு நான் ஓட்டு போட என் பையனும் அந்த மாதிரி இதுக்கு வருவான். சின்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்லும், விஜய் கரெக்டானவர், கரெக்டாக பயன்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இனிமேல் நம்ம ஆட்சியை பார்ப்போம். அவர் எப்படின்னா, இப்போ யாருமே பதவிக்கு வந்தால் அவங்க இது பண்ணையில் எதுக்குமே இல்லாமல் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவர் வந்தவனே மக்களுக்கு செய்யலை நம்ம சொல்லக்கூடாது.
செய்வாங்க, இனிமேல் தானே செய்வாங்க. 6 மாதம் ஆகணும், 1 வருஷம் ஆகணும், அப்படி தான் செய்வாங்க. உடனே அவங்க யாருமே எந்த அமைச்சருமே செய்ய மாட்டாங்க. பெண்களை இழிவுபடுத்தி பேசும்போது பெண்கள் சும்மா இருப்பாங்களா? பெண்கள் சும்மா இருப்பாங்களா? அவங்க தான் ஃபஸ்ட்டு கேஸ் போட்டால் இது பண்ணியிருக்காங்க. கடைசியில் இவர் மேலே தலையை ஊட்டி இருந்தா எப்படி இது? அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆனால் இன்னும் மேலும் 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 நீங்கள் பேசுங்க பேசுங்க பேச பேச அவர் வந்துக்கிட்டு தான் இருப்பார். 6 மாதத்துக்குள்ள தூக்கி எரிஞ்சிருவோம்னு. ஆனால் 6 மாதம் இல்லை, இனிமேல் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ஆள் தான். எனக்கு தம்பிக்கு தம்பி, இப்போ தலைவருக்கு தலைவர், அவ்வளோதான். அவர் தான் பேப்பரை வாங்கி படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவர் எல்லாம் திருத்தி மாற்றி பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் அவங்களுக்கு அது பிடிக்காது. போட்டு இவரை இறக்கணும் பண்ணணும் தான் நினைப்பாங்க. ஆனால் பக்காவாக பண்ணியிருக்காரு. இதை வரையும் பண்ணாத ஒரு இதை அவரும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கையில் காசு இல்லாமல் இதுல அவர் காசை போட்டு பண்ணலை. அவர் காசை போட்டு பண்ணலை. ஆனால் அவர் காசு 10 பைசா எடுக்கலை. ஆனால் எடுத்த காசையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதானே உண்மை. எடுத்த காசு யார் யார் எடுத்தீங்களோ எடுத்த காசு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காரு. உண்மையாக ரோட்டோரம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுப்பாரு. அவர் கொடுத்துருவாரு. இவங்க எங்கே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்களை நடு ரோட்டில் நிற்க வச்சு இது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் பண்ணுவார். வயசில் சின்னவரான, என்னை விட வயசில் சின்னவரான்றாலும் அவர் தலைவர். அவர் இதை வரையும் ரசிகன் நான் வாழ்ந்தேன். ஆனால் இப்போ தலைவர் அவர். ஒன்றும் பண்ண முடியாது அவரை. நீங்கள் யார் என்ன எங்கே எப்படி கேஸு போட்டு எப்படி இது பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் இதே இடத்துல தான் இருக்கேன், இதே நந்தமகத்தில் தான் இருக்கேன். என்னை வந்து யார் வேணாலும் கேட்க சொல்லுங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.